வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். பகைமை வைத்துக் கொண்டு வாழ்த்த முடியாது, வாழ்த்தும் போது பகைமை நிற்காது என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவருமோடும் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும். ஏற்பு பிற தூட்டுதலுக்கு மனம் உயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க. இன்னொரு கவிதையில பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வு அளித்து தானும் வாழும் பெற்றைய அறமாகும் நோன்பாகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சாமிஜி இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி நாட்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க? பகைமை வைத்துக் கொண்டு வாழ்த்த முடியாது, வாழ்த்தும் போது பகைமை நிற்காது என்று சொல்றாங்க. சாமிஜி நமக்கு தவ முடிவுல வாழ்த்து ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. அதுல பகைவர்களை வாழ்த்தணும் அன்பும் கருணையுமாகன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திறந்து நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயனுக்கு ஏற்றாற் போல நாமும் நம்முடைய உடல் அமைப்பும் நம்முடைய குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற இந்த வகையில நமக்கு வரக்கூடிய இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாமே நம்முடைய ஜெனட்டிக்னுடைய பதிவு தான் என்பதை அந்த இறை உண்மையை நாம உணர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னா நாம பகைமையே இருக்காது. நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய ஜெனட்டிக் பதிவுல உள்ள பதிவுகளை நீக்க வந்த மகான்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். நமக்கு நம்முடைய பதிவு இல்லாம நம்முடைய குடும்பத்துல உள்ள குடும்ப உறுப்பினர்களோ சுற்றத்தாரோ ஒரு உலகமோ நமக்கு எந்த விதமான ஒரு துன்பத்தையும் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு பதிவு அது போல இருந்ததுன்னா மட்டும்தான் நாம அந்த துன்பத்தை நாம அனுபவிக்கிறோம். அப்ப நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவங்க நம்முடைய பதிவை எடுக்க வந்தவர்கள் என்பதை நாம புரிந்து கொண்டு அவர்களுக்கு அந்த எந்த விதமான துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல நாம் அவங்கள வாழ்த்து காப்பு கொடுக்கும்போதுதான் நம்முடைய பதிவுகள் நீங்கும். அவர்களுக்கு நம்மால ஒரு வாழ்த்து காப்பு போய் சேரும். சுவாமிஜி வட வியட்நாம் தென் வியட்நாம் வடகொரியா தென்கொரியா 20 முறை வெளிநாட்டில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க வடகொரியா தென்கொரியா வட வியட்நாம் தென் வியட்நாம் போவாங்க. அப்போ வடகொரியாவுக்கு போய் தென்கொரியாக்காரங்களை வாழ்த்துன்னு சொல்லும்போது அவங்க தயங்குவாங்க. இதே மாதிரி வட வியட்நாம் தென் வியட்நாம் இவங்களுக்குள்ள போய் நம்ம வாழ்த்து சொல்லுங்க உங்களுக்கு அப்படிங்கும்போது தயங்குவாங்க. இது காரணம் என்னன்னா அவங்க பகைமை பாராட்டி கொண்டே இருந்து வர்றாங்க. அப்போ சாமிஜி இறைநிலை உணர்த்துது. சாமிஜி அங்க அவங்களுக்கு உள்ள ஒரு தெரிவை கொடுக்கணுங்கிறதுக்காக அப்போ சாமிஜி விளக்கமா சொல்றாங்க. இதுபோல நீங்க பகைமை பாராட்டி கொண்டே இருக்கும்போது அந்த பகைமை மேலும் மேலும் வளருமே ஒழிய அது உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்காது. ஆனா நீங்க வாழ்த்து ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்த்து அலையானது அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து நமக்கு அந்த ஒரு இணக்கத்தையும் ஒரு நன்மையையும் கொடுத்து கொண்டிருக்கும் என்று சொல்லி அவங்க இந்த அலை தத்துவத்தினுடைய உண்மையை சாமிஜி எடுத்து விளக்கும் போது அவர்கள் எல்லோரும் மனம் ஒன்றி அந்த பகைமை இப்ப நீங்கணுங்கிறதுக்காக வேண்டி வாழ்த்த ஆரம்பிச்சாங்க. அப்போ வாழ்த்த 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 வடகொரியா தென்கொரியா வடவியேற்றம் தெற்வியேற்றம் எல்லா மக்களும் ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த ஒரு சூழல் ஏற்பட்டது.
இது ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஒருத்தர் ஒரு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்முடைய ஜெனட்டிக்னுடைய பதிவு. அப்போ அந்த பதிவை நீக்க வந்தவங்க அவங்க. நமக்கு ஒரு வைத்தியத்துல ஒரு சிரமங்கள் ஏற்படுது என்று சொன்னா, அந்த வைத்தியர் அந்த நோயை குணப்படுத்த நமக்கு கசப்பான மருந்துகளையும் அதே போல ஒரு வைத்தியத்தை கத்தி மூலமா உடல்ல உள்ள ஒரு கட்டிகளை நீக்குவதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்க. அப்போ நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுது. அப்போ அதன் பிறகு நம்ம ஒரு நிறைவு ஏற்பட்டு மகிழ்ச்சியாக நம்ம வாழ்றோம் ஆரோக்கியத்தோடு. இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில். அதுபோல நமக்கு ஒருத்தர் ஒரு துன்பம் கொடுத்தா அது நம்முடைய ஜெனட்டிக் பதிவு என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.